கணக்கு அங்கிட்ட அங்கிட்ட வாங்கி கொடுத்ததெல்லாம் தெருவில் அழுக்காக கிடக்கு. இப்போ திருப்பி அதை வாங்கி கொடுத்தோம்னா கண்டிப்பா ஒரு 1000 ரூபா வாங்கி கொடுத்தா நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீல. 1000 பார்த்தீங்களா 1000 ரூபா அப்படிங்கிற ஒரு 10,000 ரூபாய்க்கு பெரிய ரெடி பேரா எதிர்பார்க்குறா. அந்த முதல் நாள் செல்ஃபியை போட்டு அடுத்த நாள் குப்பையில ஓட்டு. அப்ப நீ இந்த கமாண்ட் போட்டு எனக்கு செலவு இழுத்து விடணும் நீ பாக்குற கரெக்டா? அது யாரு கமாண்ட் போட்டதுன்னு பாரு. கோபி பவித்ரா வாங்கி கொடுக்க மாட்டேன். அப்படிதான் மாப்ள. என்ன செய்யற? நல்லா கமெண்ட போட்டு விடு. அவன் வீட்லயும் குழப்பம் நடக்கட்டும். பவித்ராவுக்கு மெசேஜ் போடு. அண்ணே ஒரு டெட்டி பேர் வாங்கினாரு உங்களுக்கு கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேளு. அப்பதான் அவன் குடும்பத்துல அவன் புடுங்க போடுவேன். கேட்கும்ல நீங்க வாங்கினீங்களாம்ல ஏன் என்ன கொடுக்கலங்களா? அவனுக்கு ஒரு 7000 ரூபாய் நம்ம செலவு வச்சுக்கணும். 7000 ரூபாய்க்கு வாங்கினாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டு விடு. மெசேஜ் போட்டு போட்டு விடு. நீ வாங்க மாட்டே. இல்லம்மா அப்படி சொல்லலாமா. அவன் குடும்பத்துல நம்ம குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க வாங்கி தந்தா ஏன் உண்டாக போகுது? இல்லம்மா நான் என்ன சொல்றேன்னா பொம்பளையா Subscribe. நான் போட்டு என் குடும்பத்தை குழப்பத்தை நான் உண்டு பண்றேன். எதுக்குங்க இந்த மாதிரி